எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் எப்படி ராமனால வீழ்த்தப்பட்டாரு. ராவணன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. 10 தலைகள் கொண்ட ஒரு மனிதர் மட்டும் இல்லாம, அந்த 10 தலைகள்ல வந்து 6 சாஸ்திரங்களையும், 4 வேதங்களையும் வந்து கரைச்சு குடிச்ச ஒரு பெர்சன் ஆச்சு. ரொம்ப நாலேட்ஜபிளான ஒரு பெர்சன் ஆச்சு. வேற லெவல்ல வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாரியர் ஆச்சு. எல்லாத்தையுமே தாண்டி இந்த ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதர் வந்து 2மே மிக்ஸ் ஆன ஒரு மனிதர். அப்பா வந்து பிராமணன், அம்மா வந்து ராட்சசி குலத்த சேர்ந்தவர். எ வைல்டு பெர்சன் வித் அ காம் மைண்ட் கேன் அச்சீவ் எனிதிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வைல்டான பெர்சனா இருந்தாலுமே கூட சரி, காமான மைண்ட் இவருக்கு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவருடைய ரத்தத்துல வந்து ராட்சச குல ரத்தமும் ஓடிட்டு இருக்கு. இவரோட ஞானத்துல வந்து தன்னுடைய தந்தை ஒரு பிராமணனா இருக்கிறதுனால, அந்த ஞானமும் இவருக்கு இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி சிவபக்தியில இவர அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவு வந்து லார்ட் சிவாவ வந்து அந்த அளவு ஒரு டிவோட் பண்ண ஒரு பெர்சன். அதெல்லாம் தாண்டி ஒரு குட் ஹியூமன் பீயிங். இந்த குட் ஹியூமன் பீயிங் சொல்றேன் பார்த்தீங்களா, இத மட்டும் நம்ம நோட் பண்ணணும். எப்படிப்பா குட் ஹியூமன் பீயிங் சொல்ற? இவர் வந்து ஒரு வில்லனான கேரக்டர் ஆச்சே, சீதா அம்மாவ வந்து தூக்குனவராச்சே. அது மட்டும் இல்லாம ராமன் மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர வந்து வேதனைக்கு உட்படுத்தின ஒரு மனிதனாச்சே. இவர் எப்படி நீ ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நாலேட்ஜபிளா இருக்கிற ஒரு பெர்சனா இருக்கிற ஒரு பெர்சன், ஒரு லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுள் பக்தியில சிறந்தவரா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு மிகப்பெரிய வாரியரா இருக்கிறவர் வந்து, நிச்சயமா வந்து ஒரு தவறான மனிதனா இருக்க மாட்டாரு. ஒரு மோசமான வந்து ஒரு இழிவான ஒரு மனிதனா இருக்க மாட்டாரு. அப்போ இ தோத்துட்டாரு, தோற்கடிக்கப்பட்டாரு. ராமனால வந்து தோற்கடிக்கப்பட்டாரு. அப்போ தோத்தவங்கலாம் கெட்டவங்க தான். ஜெயிச்சவங்கலாம் ரொம்ப நல்லவங்க தான். அப்ப வந்து ராவணன் வந்து கெட்டவர் தான். ரொம்ப மோசமானவர் தான் அப்படின்ற மாரியான ஒரு வில்லனிசமான ஒரு விஷயத்த மட்டும் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையா? டோட்டலா அவர் வந்து ஒரு கெட்டவன்னு சொல்லிடலாமா? இந்த ராமாயண கதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி மாரி தான். இப்போ ஒரு மூவி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, வில்லன் ஒருத்தர் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா ராமாயணத்துல என்ன பொறுத்தவரைக்கும் ராமரா இருக்கலாம், ராவணனா இருக்கலாம். 2 பேருமே ஏதோ ஒரு குவாலிட்டில, ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஹீரோயிக் குவாலிட்டிஸ் வச்சுட்டு இருக்க 2 முக்கியமான ஒரு வாரியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் எதனால, எப்படி ராமன் வந்து ராவணன வந்து வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்படுறத இந்த வீடியோ தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ராவணன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ராமாயண வார்ல வந்து வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறத விட, அதுக்கு முன்னாடியே வீழ்த்தப்பட்டுட்டார் அப்படின்ற மாரி நான் சொல்வேன். ராமாயண வார்ல வந்து ராவணன் வீழ்த்தப்படல. அது மட்டும் உண்மை. என்னப்பா சொல்ற? ராமாயண வார்ல ராவணன் வீழ்த்தப்படலையா? மகாபாரத வார் அப்படின்னு சொல்லப்படுற வார் கூட 18 நாள் நடந்தா கூட, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா வார நிறுத்திருவாங்க. ஆனா ராமாயண வார் அப்படி கிடையாது. டே நைட்டா நடந்த ஒரு வாரா இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேல நடந்த ஒரு வாரா இருந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்குல வானர கூட்டங்களா இருக்கலாம், இல்ல சேனைகளா இருக்கலாம். இவ்ளோ பெரிய ஒரு டிராஸ்டிக்கான வார் நடத்தி, அதுக்கப்புறம் தானே ராவணன டிஃபீட் பண்ணாரு ராமன். ஆனா நீ வந்து அதுக்கு முன்னாடியே டிஃபீட் ஆயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஃபீட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ராவணனோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் ஈஸியா பொருந்தும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ராவணன் வீழ்த்தப்பட்டதுக்கான காரணம், இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ராவணனாலேயே நிகழ்த்தப்பட்டது. ராவணனே அவருடைய வீழ்ச்சிய தேடிக்கிட்டாரு. ராவணன் தான் ராவணன தோற்கடிச்சுட்டாருப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீ சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா வந்து, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு. உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள யாராவது பாராட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள யாராவது சபிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு திட்டியிருப்பாங்க. இந்த மாரியான ஒரு பெர்சனாலிட்டியா நீ அப்படின்ற மாரி உங்க மேல கோவப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த கோவம் உங்கள நோக்கி வர்றதா இருக்கலாம், ஒரு சந்தோஷம் உங்கள நோக்கி வர்றதா இருக்கலாம், ஒரு சக்சஸ் உங்கள நோக்கி வர்றதா இருக்கலாம். நீங்க யாரையுமே காரணம் காட்ட முடியாது. காரணம் காமிச்சா கூட என்னோட சக்சஸ்க்கு காரணம் இவர்தான். என்னோட ஃபெயிலியருக்கு காரணம் இவர்தான். நான் நல்லா இல்லாததுக்கு காரணம் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும், அதுல ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்கனால தான் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. உங்கனால தான் நீங்க வந்து தோத்துருப்பீங்க. உங்கனால தான் நீங்க நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க. உங்கனால தான் நீங்க சாபமும் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாரி, ராவணன வீழ்த்தினது ராவணன் தானே தவிர்த்து, அதுக்கப்புறம் தான் ராமன் வீழ்த்திருக்கார் அப்படின்ற மாரி நான் சொல்வேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய நாலெட்ஜபிளா இருக்கிற இந்த பெர்சன், எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அனாலிட்டிக்கலா திங்க் பண்ண முடியும் அவர்னால. ஆனா, அவருடைய எமோஷனல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, அவர் அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணாலுமே கூட, யாருகிட்ட அத காட்டணும், யார்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பெர்சன். சூர்ப்பனகை அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ராவணனுடைய ஒரு தங்கை. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மோசமான சம்பவத்தினால தான் ராவணன் என்ன செய்வார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வழிய நான் ராமனுக்கும் நான் தரணும் அப்படின்றதுக்காக
சீதாமாவை வந்து தூக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூர்பனகை அப்படின்னு சொல்லப்பட்ட ராவணனுடைய தங்கை வந்து ஸ்ரீராமரை பார்த்த உடனே இவர் ரொம்ப நல்ல ஒரு ஆண்மகனா இருக்காரு. ஒரு ஆண்மகன்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். என்ன ஹைட், என்ன வெயிட், முகத்தை பார்க்கும்போது ரொம்ப டீசென்ட்டா, டிசிப்ளின்டா இந்த மாதிரியான பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜென்டில்மேனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஜென்டில்மேனை நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆசையால வந்து இந்த ஆசையை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம நிறைய அவமானங்கள் கிடைக்குது அந்த இடத்துல. இந்த அவமானத்தெல்லாம் தன்னுடைய அண்ணன் ராவணன் கிட்ட வந்து சொல்லும்போது ராவணன் வந்து டக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எமோஷன் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் ஆயிட்டார். இந்த மாதிரி தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. தன்னுடைய தங்கையோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விளையாடிட்டாங்க. இவ்வளவு ஒரு அவமானத்தை தன்னுடைய தங்கைக்கு குடுத்துட்டாங்கன்னு சொன்னா கூட அவரால அனாலிட்டிக்கலா திங்க் பண்ண முடியும். அவருடைய எமோஷன உள்ள வச்சு. அப்போ அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணும்போது அவர் மைண்ட்ல ஒரு பிக்சரைசேஷனே ஓடுச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீராமர்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர மாரியான ஒரு ஆண்மகன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ராமர் கிடையாது. ராம நாமத்த சொன்னாலே போதும். இந்த உலகத்துல என்ன என்ன எத வேணா சாதிச்சிடலாம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன், ஒரு அண்ணனா எப்படி இருக்க முடியும்? ஒரு மகனா எப்படி இருக்க முடியும்? ஒரு கணவனா எப்படி இருக்க முடியும்ன்ற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான, பியூரான ஒரு மென்னா இருந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட தான் தங்கை போய் சில விஷயங்கள வெளிப்படுத்துனதுனால அங்க அவமானம் நடந்திருக்கு. தப்பி தவறி நம்ப திருப்பி இவர ஏதாவது செஞ்சோம், இவர ஏதாவது பழிவாங்குற நோக்கத்தோட ஏதாவது செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம லங்காபுரி அப்படின்னு சொல்லப்படுற இலங்கை அழியறதோடு மட்டும் இல்லாம, நாமளும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கெஸ் பண்றாரு. தெளிவா அவரால கெஸ் பண்ண முடியும். ராவணனால வந்து அந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணி கெஸ் பண்ற அந்த டேலண்ட் வந்து ராவணன் கிட்ட இருந்ததுக்கான காரணம், அந்த மாரியான ஒரு நாலேட்ஜபிளான ஒரு பெர்சன். வேதங்கள கரைச்சு குடிச்சது மட்டும் இல்லாம, ஒரு கிரேட் மியூசிஷியன் அப்படின்ற மாரி சொல்லலாம். அந்த அளவு வீணை வாசிப்புல அவர் அடிச்சுக்கவே முடியாது. சோ இந்த குவாலிட்டிலாம் அவர் வந்து ரொம்ப பிரெய்னியா இருந்ததுனால தெரிஞ்சு போச்சு. நம்ம வீழ்ச்சி தான் அடைய போறோம்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்காக ராவணன் வந்து இவ்வளவு பெரிய படைய திரட்டிட்டு போய் ராவண நோக்கி சண்டை போட்டாரு? இல்ல வந்து சீதைய வந்து தூக்கிட்டு தான் அனுபவிச்ச வழிய ராமனும் அந்த ஒரு ஒரு பெண் மேல கை வச்சா, தான் வீட்டு பெண் மேல கை வச்சா என்ன ஒரு வழி அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு வழிய ராமனுக்கும் குடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈகோவால கிடையாது. தான் தங்கச்சி மேல இருந்த ஒரு பாசத்தாலயோ, அந்த கண்மூடித்தனமான பாசத்தாலயோ மட்டும் கிடையாது. தன்னுடைய தங்கை சூர்பனகை அதாவது அண்ணன் வந்து என் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல. நம்ம போய் சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்துக்காக அண்ணன் சண்டை போடுவான். எனக்காக என் அண்ணன் வருவான்னு சொல்லப்படுற அந்த நம்பிக்கைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைய காப்பாத்துறதுக்காக மட்டுமே வந்து இந்த விஷயத்த செஞ்சாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம கூட நெறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்ல நம்ம அப்பா, அம்மா, தங்கச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட குளோஸா இருக்கிற பீப்பிள் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து எல்லா நேரத்திலுமே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா, ஏதோ ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இவன் வந்து நிப்பான் எனக்காக. இந்த பெர்சன் எனக்காக வருவாங்க. இவங்க என்ன காப்பாத்துவாங்க. காப்பாத்தலனா கூட பரவால்ல. என் பக்கபலமா வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைய காப்பாத்தும்போது மட்டும் தான் அந்த உறவுல இருக்கிற அந்த லவ் வெளிப்படும். அந்த லவ்வ வந்து காப்பாத்த முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தான் ராவணன் பண்ணாரு அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இந்த லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். தன்னுடைய தங்கச்சி தான் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அண்ணன் இறங்கி சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைய உடையாம காப்பாத்துறதுக்காக தான் சீதா மாமையும் தூக்குனார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா போர் நடந்து இந்த போர்ல வந்து ராவணனும் வீழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மள சுத்தி இங்க நெறைய எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அது அன்பா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், வலியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், வன்மமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம். இந்த மாரி எக்கச்சக்க எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் நம்மள சுத்தி போயிட்டே இருக்கும். இதுல எந்த உணர்ச்சி எப்போ நம்மள வீழ்ச்சி அடைய செய்யும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா துரோகத்துக்கும் நம்மள வீழ்த்துற சக்தி இருக்கு. உண்மையான அன்புக்கும் நம்மள வீழ்த்துற சக்தி இருக்கு. அப்ப இந்த எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கையாளுறது அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த எமோஷன நீங்க கையாண்டா கூட, உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல நீங்க வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் இந்த உலகத்துல அதிகமா இருந்தா கூட, ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சண்டைய ப்ராப்பரா செய்யணும். ஏன்னா ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனிதர், இந்த ஒரு வீரர், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியர், மிகப்பெரிய சிவபக்தர், ராமன் வீழ்த்தப்பட்ட ஒரு வீரனா இருந்தாலுமே கூட, இன்னைய வரைக்குமே ராவணன் அப்படின்னு சொல்லப்படுற பேர கேட்டா, நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு தைரியமோ, ஒரு ஒரு தெம்போ, பலமோ வந்துட்டு இருக்கும். ஒரு எவிலான பெர்சனையோ, ஒரு ரொம்ப மோசமான எண்ணம் இருக்கிற ஒரு பெர்சனையோ, ஒரு பேடான பெர்சனையோ, இவ்வளவு தூரம் நம்ம புகுந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். அப்ப இவ்வளவு தூரம் அந்த மனிதன பத்தி பேசினா, நிச்சயமா அந்த மனிதர்கிட்ட ஏதோ நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கோம். இந்த குவாலிட்டி எப்படி வெளிப்பட்டது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் சண்டை செஞ்ச விதமா இருக்கலாம். அவர் அந்த மக்களுக்கு செஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். இவர் வாழ்க்கையில இவர் வாழ்ந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். இத பேஸ் பண்ணி தான் சண்டையில தோற்கடிக்கப்பட்டாலும், ராமனால தோற்கடிக்கப்பட்டாலும், அந்த சண்டையால, அந்த வீரனால, அவருடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்னால
அவருடைய வாழ்க்கை மூலியமா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, நீங்க ஜெயிச்சீங்களா தோத்தீங்களா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உலகத்துல முக்கியமே இல்ல. நம்ம ஜெயிக்கிறதுக்காக வரல. நம்ம யாருக்குமே ப்ரூவ் பண்றதுக்காக வரல. நம்ம அடையாளத்தை இங்க விட்டுட்டு போக வந்திருக்கோம். அதனால நம்ம சண்டைய ஒழுங்கா செஞ்சா போதும். இந்த சண்டை செய்யறது அப்படின்னு சொல்லப்படுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம ஒழுங்கா வாழ்ந்தா போதும். நம்ம வாழ்க்கை நம்ம முழுமையா வாழ்ந்தா போதும். நம்ம இருந்த அப்புறம் கிடையாது. நம்ம இறந்த அப்புறம் கூட நம்ம பேர் வந்து கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு, ஏன் வீழ்ச்சி அடைஞ்சா கூட உங்க பேர் கொடி கட்டி பறக்கும். அதுக்கான ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அடையாளம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணன் அப்படின்ற மாரி சொல்லலாம். சோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ராவணன வீழ்த்திட்டாரு. ராவணன் வந்து ராமன் கிட்ட வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே தன்னுடைய அன்ப காப்பாத்தி, அந்த நம்பிக்கைய காப்பாத்துறதுக்காக எடுத்த முயற்சினால ராவணன வீழ்ச்சி அடைய செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.